திமுகவின் வாக்குறுதி எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் இப்போ ஒரு வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்பட்டு வசூல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது பற்றி தான் பேசுகிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்து வசூல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். விரைவாக அதாவது இப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா மின் கணக்கீடு செய்கிறாங்கல்ல, அதை மாதந்தோறும் பண்ணி அதனால் மக்களுக்கு கொஞ்சம் சுமை குறையும். ஏன்னா 2 மாதம் அப்படிங்கும்போது அந்த யூனிட் அதிகமாக ஓடிடுது. அந்த யூனிட் அதிகமாக மின் கட்டணமும் உயருது. அதனால் மாதம் மின் கணக்கீடு செஞ்சோம்னா அந்த யூனிட் கம்மியாக தான் ஓடும், மின் கட்டணமும் குறைவாக வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அப்படி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, பரவாயில்லையே, நல்ல திட்டமாக இருக்கே அப்படின்னு மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த திட்டம் எப்போ வரும் அப்படின்னு. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்மார்ட் மீட்டர்லாம் பொருத்துகிறாங்க, அது பொருத்திய உடனே இந்த மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அப்படிங்கிற அந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். விரைவாக அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். பட் ஸ்மார்ட் மீட்டரும் பொருத்தினாங்க, அதன் பிறகும் அமல்படுத்தப்படலை. இப்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் சிவசங்கரிடமும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போதுள்ள தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும், அதனால் காலம் கனியட்டும், அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதை தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. மாதந்தோறும் மின் கட்டணம் 4 வருஷம் ஆச்சு, 3வது அமைச்சராக நீங்கள் வந்திருக்கீங்க மின்சாரத்துறைக்கு, எப்போ நடைமுறை? அதாவது தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை எல்லோருக்கும் தெரியும். காலம் கணிகின்ற பொழுது நடவடிக்கை இருக்கும். திருநெல்வேலி காலம் கணிகின்ற பொழுது நடவடிக்கை இருக்கும். திருநெல்வேலி